السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக ஜும்ஆ என்ற கடமையான தொழுகையை நிறைவேற்ற இங்கு கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் உலகத்தில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை பயணத்தில் இறைவன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அருட்கொடைகளை நாம் பட்டியலிட வேண்டும் என்றால் கணக்கிட முடியாத அளவுக்கு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் அருள் புரிந்திருப்பான், ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் அருள் புரிந்திருப்பான், ஒரு சிலருக்கு வெவ்வேறு விதமான விஷயங்களை அல்லாஹ் வழங்கி அருள் புரிந்திருப்பான். திருமறை குர்ஆனில இறைவன் தன்னுடைய அருள்களை பற்றி சொல்லும்போது, என்னுடைய அருட்கொடையை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களா, பட்டியலிடலாம் என்று யோசிக்கிறீர்களா, அது ஒரு காலத்திலும் சாத்தியமில்லை என்று இறைவன் சொல்றான். அப்ப அல்லாஹுடைய அருட்கொடைகள் என்பது எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த அருட்கொடைகளை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு சில எச்சரிக்கைகளை மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அருட்கொடைகளை அனுபவிக்கக்கூடிய நாம இந்த எச்சரிக்கைகள் குறித்து ரொம்ப நாம கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்துகின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையை அருட்கொடைகள் வழங்கப்பட்டவர்கள் நினைவு கூறவில்லை என்றால் வழங்கப்பட்ட அருட்கொடையினாலேயே அல்லாஹ் நம் வாழ்க்கையும் அழித்தும் விடுவோம். திருமறை குர்ஆனில 4வது அத்தியாயம் 173வது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்னுடைய அருள்களை அதிகமாக நான் வழங்குவேன். ஆனால் அந்த அருட்கொடைகளை கொண்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ, யார் கர்வம் கொள்கிறார்களோ, அவர்களை துன்புறுத்தும் வேதனையில் நாம் சுவைக்க செய்வோம். அல்லாஹுடைய அடியார்களுக்கு அருள்களை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான். அதை கொண்டு அவன் சந்தோஷம் அடைகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். ஆனால் அந்த அருட்கொடைகள் வழங்கப்பட்டதினால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய நினைப்பை விட்டு தூரமாக்கி, அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு அவன் தூரமாக்கி, பெருமையும் கர்வமும் அவன் வாழ்க்கையிலே உள்ளத்திலே ஆக்கிரமித்து விட்டதென்றால் அவனுக்கு நரகத்தை தவிர வேற எதுவுமில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இன்றைக்கு நாம ஏதோ ஒரு அருட்கொடையை நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக, வசிப்படம் ரீதியாக ஏதாவது ஒன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ இந்த அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த அருட்கொடையை கொண்டு நாம பெருமை அடித்து விடக்கூடாது, கர்வம் கொண்டு விடக்கூடாது. அப்படி நாம் கர்வம் கொண்டோம் என்றால் நமக்கு அழிவை, நரகத்தை தான் அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்திலே பதிய வேண்டும். ஏன் இந்த எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்கிறான்? இன்றைக்கு மனிதனுடைய இயல்பை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
பொருளாதாரம் வழங்கப்படாத நேரத்தில், அருள்கள் வழங்கப்படாத நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த அருளை வேண்டக்கூடியவனாக மனிதன் இருப்பான். நம்முடைய வாழ்க்கை அப்படிதானே. ஆரம்ப கட்டத்தில் மூட்டைகளை தூக்கி கடையிலே வேலை பார்த்து பல தியாகங்கள், பல சிரமங்கள் மத்தியிலே நாம் வாழ்க்கை இருந்திருக்கும். இப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? இறைவா, எனக்கு கடுமையான வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் நீ பொருளாதார அருளை புரி, கொஞ்சம் செல்வத்தை எனக்கு அதிகப்படுத்தி, அன்றாட வாழ்க்கையில் பயணிப்பதற்கு கூட எனக்கு காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு காசு இல்லை, இப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறான், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறான். எப்ப? அந்த அருட்கொடை அவன் இடத்துல இல்லாத போது. அப்ப அல்லாஹ் நாடி அந்த அருட்கொடை அல்லாஹ் கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அருட்கொடைகள் அதிகப்படுத்துறான். ஒரு கட்டத்தில் அவனுடைய அருட்கொடைகள் தேவை அளவுக்கு அல்லது தேவைக்கு மிஞ்சி அந்த அருட்கொடை நமக்கு கிடைத்து விட்டால், எந்த இறைவனிடத்தில் அவன் கெஞ்சி கொண்டிருந்தானோ, பணிவாக இருந்தானோ, அதே உள்ளங்கள் சொல்லும், இந்த அருட்கொடை நான் சம்பாதித்தது என்கின்றான். மனுஷ வாழ்க்கை மாறுதா இல்லையா? காசே இல்லாதப்ப ஒரு சின்ன பெட்டி கடையிலிருந்து ஒரு சின்ன அழகான கடையை அல்லாஹ் உருவாக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹுடைய அருள் என்று பேசினான். ஆனா அதே ஒரு கடை, 2 கடை, 3 கடை, 4 கடை பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைக்கு சென்ற பிறகு அவனுடைய நாவிலிருந்து என்ன வருதுன்னா, இதெல்லாம் சம்பாதித்தது நான் தான், என்னுடைய உழைப்புங்க, அப்படிதான் பேசுறான் மனுஷன். அந்த இடத்துல என்ன ஆகுது தெரியுமா? அருட்கொடை இல்லாத போது அவன் உள்ளம் அல்லாஹ் என்று கூறியது, அருட்கொடை அல்லாஹ் அதிகமா கொடுத்துட்டான், இல்ல போதுமான அளவுக்கு கொடுத்துட்டான்னா அதே உள்ளங்கள் கர்வத்தால் முழுகி விட்டது. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கின்றான். மனிதர்களுக்கு நாம் அருட்கொடையை கொடுக்கிறோம், ஆனால் அந்த அருட்கொடையை கொண்டு மனிதன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகின்றான்? பெருமை அடிக்கக்கூடியவனாக, கர்வம் கொண்டவனாக மாறிவிடுகின்றான். இன்றைக்கு மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள், பல செய்திகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஷைத்தானை அல்லாஹ் உலகத்திற்கு தூக்கி எறிந்ததற்குரிய காரணம் என்ன? வரலாறு எடுத்து பாருங்க. சூரத்துல் பக்ராவில ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த பிறகு ஷைத்தான்களிடத்திலே வணங்க வேண்டும் என்று கூறும்போது இப்லீஸை தவிர மற்ற எல்லா மலக்குமார்களும் சிரமடைந்தனர். அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்டாங்க. இப்லீஸ் என்ன சொன்னா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆனால் இந்த மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன். அந்த பெருமை என்ற வார்த்தை அந்த உள்ளத்திலே அவன் கொண்டு வந்தான். அல்லாஹ் தூக்கி அப்படியே வீசிட்டான். பெருமை என்ற ஒரு விஷயம் உள்ளத்திலே வந்தது என்றால், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அல்லாஹ் தூக்கி எறிந்திருவான் என்பது திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகள். பல சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்காங்க. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. ஆது சமுதாயத்தினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. ஆது சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பலத்தால் மிக சிறந்த உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வலிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்குனா, மலைகளை கொடையக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக அல்லாஹ் அவர்களை வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபியை அனுப்புகின்றான். நபி அவங்க அந்த சமுதாயத்திற்கு இறைவனுடைய எச்சரிக்கைகளை செய்கிறார்கள். கடவுளை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் உபதேசங்கள் செய்தார்கள். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் பல அளவுக்கு யாராவது பலம் மிக்கவர்கள் இருக்கிறார்களா? மலைகளை கொடையக்கூடிய வலிமை மிக்கவர்கள் நாங்க. பெருமை கொண்டாங்க.
அவன் பலத்தை அவன் தூதரிடத்தில் சொல்லி, என் பலத்துக்கு நிகராக எவன் இருக்க முடியும், என்னை விட பெரிய ஆள் இங்கே யாரு, இப்படி என்று பெருமை கொண்டதனுடைய விளைவாக அல்லாஹ் காற்றின் மூலமாக அவர்களை அழித்தொழித்தார். ஒரு புயல் காற்றை அல்லாஹ் உருவாக்கி, அடே நீ மலையை கொடையலாம், அவ்வளவு சக்தி உனக்கு இருக்கலாம், ஆனால் உன்னை விட சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா, படைத்த ரப்பு. அது அல்லாஹ் எப்படி நிரூபிக்கிறான் தெரியுமா, ஒரு காற்றை கொண்டு வந்து, ஒரு மலையை கொடையவனுக்கு காற்றை தாங்கிறது பெரிய விஷயமா, ஆனா காற்றை கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை பண்றான். அப்ப திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள் என்ன தெரியுமா, யாரெல்லாம் பெருமை கொண்டார்களோ, யாரெல்லாம் பெருமையை உள்ளத்திலே கொண்டார்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் அழிவை கொடுப்பான். காரூனுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. பொருளாதாரத்திலே செல்வத்திலே மிக மிந்தி இருந்தவன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவனை பார்த்து பேசுறாங்க, அடடா காரூன மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாதா, என்ன பொருளாதாரம், அந்த பொருளாதார கஜானாவுடைய சாவியை தூக்குவதற்கு அவ்வளவு நபர்கள் அதை சுமந்து செல்கிறார்கள். அதோடைய சாவியை, அவ்வளவு செல்வமிக்கவனாக வாழ்ந்தவன் அல்லாஹ் பூமியில் புதைத்து அவனுடைய செல்வத்தோடு அவனை அழித்து விட்டான். அப்ப மக்கள் பேசுறாங்க, அடடா காரூன் மாதிரி வேணாம், நான் இப்படியே இருந்தா போதும்னு நினைக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை வழங்குவான். அந்த அருட்கொடைகளை கொண்டு நாம் பெருமை அடிக்கக்கூடாது, அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதுதான் நமக்கு இந்த வரலாறுகள் சொல்லக்கூடிய படிப்பினை. இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு சில திறமைகளை அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலர் வேலை செய்வதில் திறமையாக இருப்பார், ஒரு சிலர் வேலை வாங்குவதில் திறமையாக இருப்பார், ஒரு சிலர் ஆலோசனைகள் சொல்வதில் திறமையாக இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே திறமையை அல்லாஹ் உயர்த்திலாம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான்? இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரத்தை பாருங்க. வடநாடு மக்கள் இங்கே வந்து வாழ்கிறார்கள். வடநாடு மக்கள் அவர்களுடைய உழைப்பால் இங்கே அவர்கள் சம்பாதித்து அவருடைய வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றால், அவனை அற்பமாகவும் எதுவுமே விளங்காதவனாகவும் பேசுகிறார்கள். அடே அவனுக்கு அறிவே இல்லடா, ஒண்ணுமே அவனுக்கு செய்ய தெரியாதுடா, ஏதோ நம்மளுக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரியும், கல்வி ஞானத்தில் அறிவில் எல்லாத்திலையும் நாம தான் சிறந்தவன் மாதிரி நம்முடைய பேச்சுகள் அந்த இடத்துல இடம் பெற்று விடுகிறது. நீ யோசிச்சு பாருங்க, நமக்கு அவன் அளவுக்கு நம்ம உழைக்க முடியுமா? முதல்ல அவன் அளவுக்கு உழைக்க முடியுமாங்க? ஒரு இரும்பை தூக்கி 4 இடத்துல அப்படி இப்படி நவுட்ட முடியுமா நம்மளால? அவன் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவானே. அப்போ அல்லாஹ் என்ன படிப்பினை வைக்கிறான் தெரியுமா? ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுப்பான், ஒருத்தனுக்கு அது இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு திறமைகள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஆனால் உழைக்கக்கூடிய திறமையை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நமக்கு சிந்திக்கக்கூடிய திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உழைக்கக்கூடிய வலிமை மிக்கவர்களாக நாம் அவ்வளவு இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த திறமைகளை வேறுபடுத்தி தான் அல்லாஹ் உலகத்தில் அருள் புரிந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு வழங்கப்பட்ட பெருமையை கொண்டு அவன் பெருமை அடிக்கக்கூடியவனா மாறுறான். எது இருந்தாலும் என்கிட்ட தாங்க வரணும், என்ன ஆலோசனாலும் என்ன என்கிட்ட தான் வரணும், எதுனாலும் என்னுடைய உழைப்பு இல்லாமல் என்னுடைய திறமையை வச்சு தான் நடக்குது என்றெல்லாம் மனிதன் மாறக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு எந்த அருள் புரிந்தாலும் சரி, எதை கொண்டு நம்ம அருள் புரியப்பட்டாலும் சரி, நம்முடைய உள்ளத்தில் பெருமை என்ற ஒன்று அறவே இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதற்கு என்ன வழி என்றால், திருமறை குர்ஆன் ஒரு அழகான உபதேசத்தை நமக்கு சொல்கின்றது. என்ன உபதேசம்? திருமறை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால், மனிதனுடைய உள்ளத்தில் ஆக்கிரமிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களுக்கு நாம் அருட்கொடையை வழங்குகின்றோம். அந்த அருட்கொடை வழங்கப்பட்ட மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், ஃபமினல்லாஹி, இந்த அருட்கொடை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். என்ன நமக்கு கொடுத்தாலும் சரி, என்ன திறமை நமக்கு இருந்தாலும் சரி,
எவ்வளவு உச்சாந்திக்கு நாம போனாலும் சரி, எவ்வளவு பதவியில நாம உயர்ந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனை என்ன இருக்கணும் தெரியுமா? எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்னு நினைக்கணும். நீ மனிதனுடைய பிரச்சனையே என்னன்னா, அவன் தான் மேல இருக்கான்னு நினைக்கிறான், அவன் தான் பெரியவன் நினைக்கிறான், அவனாலதான் எல்லாமே இயங்குதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான். அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா. எந்த அருட்கொடை உனக்கு கொடுத்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, உன் உள்ளத்துல வர வேண்டிய முதல் சிந்தனை ஃபமினல்லாஹி, இது அல்லாஹ் கொடுத்ததுங்க. உள்ளத்துல அந்த சிந்தனையை ஆழமாக போடு, பெருமை தூரமாகி விடும். பெருமை வராது. அல்லாஹ் கொடுத்தா நினைச்சா என்ன வரும்ன்ற. நீ வீடை கட்டிட்டு மனுஷன் யோசிக்கிறா, என்னப்பா வீடெல்லாம் பிரம்மாண்டமா கட்டிட்ட, மாஷா அல்லாஹ் நல்ல சிறப்பா இருக்குதே, எல்லாம் நம்ம உழைச்சதுங்க, சும்மாவா 10 வருஷம் உழைப்பாச்சே, இப்படி கூட ஒரு வீடு அப்படின்னு பேச்சுவாக்களை சொல்லிடுறான். என்ன ஆயிருது? அந்த இடத்துல பெருமைக்குரிய சிந்தனை வந்துடுது. உறவினர்கள் மத்தியில உதவக்கூடிய பண்பு என்பது எல்லார் இடத்திலும் இருக்கு. இந்த உதவிகள் புரியக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா, சில நேரங்களில் பெருமை அடிக்கக்கூடியவனாக உதவி செய்தவன் மாறி விடுகின்றான். எல்லாரும் இருக்கப்ப, என்னப்பா அவன்லாம் உழைப்புனால வந்தானா அப்படின்னா, அவன் என்னங்க உழைப்பு, அவன் உழைப்புக்கு முதலீடு போட்டதே நான் தானே, அட கடை வச்சு கொடுத்தது நான் தானே, இல்லைன்னா இவ்வளோ உயர்ந்திருப்பானா? முடிஞ்சு போச்சு. அங்கே நம்ம கொடுத்த காசு, பணம், பொருளாதாரம், செல்வம் எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவான். நீங்க உறவுகள் மத்தியில் நீங்க பார்க்கலாம், அந்த பெருமைக்குரிய வார்த்தைகள் சர்வசாதாரணமாக வருது. ஒரு உதவியை மனிதன் செய்துவிட்டு அந்த உதவி அவன் வளர்ந்தது என்னாலதான் என்று பெருமை அடிக்கக்கூடியவனா இருக்கிறான். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உனக்கு எதை நான் கொடுத்தாலும் சரி, என்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினை, அப்பதான் உனக்கு அந்த சிந்தனை அடிபட்டு போகும். தர்மத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. தர்மத்தை குறித்து பேசக்கூடிய ஏராளமான வசனங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? நாம் வழங்கியதிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யணும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? தர்மம் செய்யறதா இருந்தா கூட ஒரு சிந்தனை என்ன தெரியுமா வரணும்? நான் சம்பாதித்ததை தர்மம் செய்யறேன்னு வரக்கூடாது. நான் பொருளாதாரம் ஈட்டினதில்லை நான் ஜக்காத்து செய்யறேன்னு வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து நான் கொடுக்குறேங்க. நீங்க வந்து பேசுவோம், பாய் நீங்க கொடுத்தாதான் போய் பள்ளி கட்ட முடியும். அடே நான் கொடுக்கறது கிடையாதுப்பா, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், இந்தா புடி 1 லட்சம் போயிட்டு வா. அதை தாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமையை தகர்த்தெறியக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்ததுல இருந்து நீ கொடுறான்றான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். பெருமை அடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பணிவை நீங்கள் வரலாறிலே பார்க்கலாம். மக்காவுடைய வெற்றி, இதைவிட ஒரு உதாரணம் இருக்க இயலாது. மக்காவுடைய வெற்றி என்பது வாள்களால் நடைபெற்ற போரால் வந்த வெற்றி கிடையாது, மக்களுடைய கூட்டத்தால் வந்த வெற்றி. அது நீங்க வரலாறை எடுத்து பார்த்தா, பத்ர் யுத்தத்தை போல, உஹது யுத்தத்தை போல சண்டையிட்டு கொண்டு வெற்றி பெற்று நமக்கு வந்த வெற்றி மக்கா வெற்றி கிடையாது. மக்காவுடைய வெற்றி எப்படி வருது? மதீனாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு படையோட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள். மிகப்பெரிய ஒரு படை, பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அப்படியே அணிவகுந்து நின்று அப்படியே மக்காவுடைய எல்லைக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் படையை பார்த்து அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மக்காவில யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து விரட்டினார்களோ அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, முஹம்மதுடைய படை வென்று விட்டது. இன்னும் வரவே இல்லை, உள்ள நுழையவே இல்லை. அப்போதே அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டு, முஹம்மதுடைய படை, இஸ்லாமியர்கள் வென்று விட்டார்கள் என்ற செய்தி பரவலாக மக்காவுக்கு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே மெல்லமாக மக்காவுக்குள் நுழைகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சஹாபாக்கள்லாம் மண்டிட்டு கொண்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தார்கள், உதைத்தார்கள், துன்புறுத்தினார்களோ அவர்களுடைய தலையை சீவுவதற்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அடித்தவர்கள், உங்களை துன்புறுத்தியவர்கள் இதோ கண் முன்னாடி இருக்கிறார்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவர்களுடைய தலையை சீவி காலுக்கடியில் வந்து போடுறோம். அவ்வளோ பாசத்தில் இருப்பாங்க.
அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதிக்காக வெயிட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா எவன்லாம் உன்னை துன்புறுத்துறானோ அவருடைய தலையை சீவி காலுக்கு அடியில கொண்டு வந்து போடுறேன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகிறார்கள். மெல்லமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த காபாவை நோக்கி வருகிறார்கள். வரும்போது நீங்கள் ஹதீஸ் கிரந்தத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், அவர்களுடைய தலை பூமியை நோக்கி இருந்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமை கிடையாது, கர்வம் கிடையாது. ஏன் இந்த சம்பவத்தை சொல்றோம்? மக்காவில் அவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சரியாக தொழ முடியாது. சஜிதாவுக்கு போனா ஒட்டகத்துடைய குடலை அள்ளி வந்து வீசுவார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வர்றார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று மக்காவிலே அறிவிக்கப்பட்டது. அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு சிரமங்களை அனுபவித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்றைக்கு கூட நம்ம உலகத்தில் பாருங்க, ஒரு ஊர்ல இருந்து நம்மளை துரத்தி அனுப்பிட்டாங்க. நீலாம் ஒண்ணுக்கு ஆகாதவன்டா, நீலாம் இந்த ஊர்ல வாழக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க. சென்னைக்கு வந்து நல்ல வாழ்ந்து பொருளாதாரத்தை சம்பாதித்து எந்த ஊரில் நாம் துரத்தடிக்கப்பட்டோமோ அதே ஊரில் ஒரு கட்டடத்தை கட்டி அதன் உள் நாம் போகும்போது நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? என்ன துரத்துனீங்களா? நீங்க என்ன ஊரை விட்டு போன்னு சொன்னீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறதுலேயே பெரிய கட்டடத்தை நான் கட்டி உள்ள நுழையிறேன் பார் என்று சிந்தனை வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதுபோல தருணங்க. துரத்தடிக்கப்பட்ட சொந்த ஊருக்குள்ள ஒட்டுமொத்த படையோட அதை வெற்றி கொண்டு உள்ள நுழையிறாங்க. அந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா தலையை கீழே குனிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா இந்த வெற்றி உன்னுடையது, எந்த கிடையாது, என்னுடைய வெற்றி கிடையாது, என்னுடைய உழைப்பு கிடையாது. ஆனால் வரலாறில் உண்மையாலும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உழைப்பும் சிரமங்களும் ஏராளமானது, சொல்லி மாலையலாது. அவ்வளவு சிரமங்கள் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் சந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே என்ன இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி, அந்த சிரமத்திற்கு எவ்வளவு மிகப்பெரிய இடத்துல அல்லாஹ் என்னை கொண்டு போய் வைத்தாலும் சரி, இது எல்லாம் அல்லாஹ்வுடையது, என்னுடையது கிடையாது. பெரிய சாம்ராஜ்யத்தோட வர்றாங்க, எந்த பெருமையும் கிடையாது, எந்த கர்வமும் கிடையாது. அல்லாஹ்வை போற்றி புகழிக் கொண்டு அப்படியே அந்த மக்காவுக்குள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் இறைவன் இறை வசனத்தை அருள்கின்றான். இஸாஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள் என்று இறைவன் அந்த இறை செய்தியை அருள்கின்றான். என்ன நமக்கு படிப்பினை தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வாங்கிட்டு அப்படியே கர்வம் அடிச்சிட்டு இருக்கிறோம், பெருமை அடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவ்வளவு உச்சாந்திக்கு சென்றும் அவர்கள் கர்வம் இல்லாமல் பெருமை இல்லாமல் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். அந்த சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்திலே ஆக்கிரமிக்க வேண்டும். பொருளாதாரத்தில் இன்னைக்கு நாம் உயர்ந்து போயிருக்கலாம், பதவியில உயர்ந்து போயிருக்கலாம், காசுல உயர்ந்திருக்கலாம், கடைகளில் உயர்ந்திருக்கலாம், திறமையில உயர்ந்திருக்கலாம். எந்த இடத்துக்கு நாம போனாலும் சரி, இந்த திறமை, இந்த பதவி, இந்த பொருளாதாரம் அனைத்தும் அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைச்சிடணும், முடிஞ்சு போச்சு அதோட. சில பேர் வந்து சொல்லுவாங்க, பா என்ன பாய் அருமையா நீங்க பொருளாதாரத்தில் சம்பாதிச்சு நல்லா வந்துட்டீங்களே, நம்ம கையில ஒன்றும் இல்லைங்க, அல்லாஹ் கொடுத்ததுங்க. என்ன பாய் நல்ல ஒரு திறமையா இருக்கிறீங்க, நம்ம கையில ஒன்றும் இல்லைங்க, அல்லாஹ் கொடுத்த திறமைங்க. இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு உயர்ந்த இடத்துல நாம் போனாலும் அந்த பெருமை என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வராது. அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான அறிவுரை என்பதை கவனத்தில் கொண்டு எவ்வளவு அருட்கொடைகள் நாம் வழங்கப்பட்டாலும் அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவால் வழங்கப்பட்டது என்ற சிந்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர பெருமையோ கர்வமோ ஒரு காலத்திலும் நம் உள்ளத்தை ஆக்கிரமிக்க கூடாது என்ற அறிவுரையை பெற்று மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாம்.